ஆன்மீக சகோதர ஆத்மாக்கள் அனைவருக்கும் ஓர் இனிய நமசிவிய ஓம் சாந்தி. ஆன்மீக வாழ்வில் மேன்மையான சம்ஸ்கார பரிவர்த்தனைக்கு பெரும் தடையாக இருப்பது அன்னதோஷமும் தீய நட்பனும் சங்கதோஷமும் இவை இரண்டு தான் மேன்மையான சம்ஸ்கார பரிவர்த்தனைக்கு பெரும் தடையாக உள்ளது என்பதில் முதலாவதாக அன்னதோஷத்தின் விளைவுகளை பற்றி மகாபாரத சல்லியனின் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து காண உள்ளோம். சல்லியனின் வாழ்க்கை வரலாறிலிருந்து காண உள்ளோம். தன் மீது கோபப்படுவோரின் பலம் முழுவதும் தனக்கே வந்து சேரும் வரமும், உணவளித்து மகிழ்விப்போருக்கு தவறாமல் ஏதேனும் கைமாறு செய்யும் குணமும் கொண்ட மத்திர தேசத்து மன்னனும், நகுல சகாதேவர்களின் தாய்மாமனுமான சல்லியன் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே நடக்கவிருந்த தர்ம யுத்தத்தில் பாண்டவர்களுடன் சேர்ந்து போர் புரிய பெரும் படையுடன் குருட்சேத்திரம் நோக்கி வரும் வழியெல்லாம் இளைப்பாற நிலைக்கூடங்கள், உரிய நேரத்தில் அறுசுவை உணவெனும் பெரும் விருந்து உபச்சாரத்தை பாண்டவர்களே அமைத்தது போன்ற தோற்றத்தை துரியோதனனும் சகுனியும் சேர்ந்து உருவாக்கி வழியெங்கும் விருந்து உபச்சாரம் செய்கின்றனர். இவையெல்லாம் பாண்டவர்களின் ஏற்பாடாகத்தான் இருக்கும் என்று எண்ணி இத்தகைய விருந்து உபச்சாரம் செய்தோருக்கு உயிரையே கூட தரலாம் என தனக்குத்தானே பேசிக்கொண்டு பந்தலுக்குள் நுழைந்து, மைத்துனர்களே எங்கு இருக்கிறீர்கள் என பார்த்தபோது அங்கே துரியோதனன் எதிர் வருவதைக் கண்டு தன் தர்மசங்கடமான நிலையை மனதில் இருத்தி கொண்டு, துரியோதன, விருந்து உபச்சாரத்திற்கு கைமாறி ஏதேனும் கேள் என்று கூற, நீங்கள் முன்பு கூறியது போல் உயிரை தர வேண்டாம், மாறாக நீங்களும் உமது பெரும் படைகளுடன் எங்களுடன் சேர்ந்து போரிட்டால் போதும் என்ற கோரிக்கையை முன்வைக்க, கைமாறாக அக்கோரிக்கையை ஏற்று பாண்டவர்களுக்கு உதவ வந்த சல்லியனை சூழ்ச்சியால் அதர்மத்தின் பக்கம் துரியோதனன் சேர்த்து கொள்ள, இதை கேட்ட நகுல சகாதேவர்கள் கோபமுறுகின்றனர். அச்சமயம் ஸ்ரீகிருஷ்ணர் தடுத்து நிறுத்திவிட்டு, அன்றைய நாள் சமையல் பொறுப்பை ஸ்ரீகிருஷ்ணரை ஏற்று செய்த சமையலின் நறுமணம் ஈர்க்கவே நல்ல பசியுடன் இருந்த சல்லியன் அறுசுவை உணவு உண்டு கை கழுவிய பின்னும் நறுமணம் மாறாதிருப்பதைக் கண்டு, இத்தகைய உணவை யார் சமைத்திருப்பார்கள் என பார்க்க சென்றபோது அங்கே ஸ்ரீகிருஷ்ணனை பார்த்து, கிருஷ்ணா, நீயா சமைத்தது? மிகவும் நன்றாக இருந்தது என பாராட்ட, நல்லது மாமா என்று கூறிய கிருஷ்ணனை பார்த்து, கைமாறாக என்ன வேண்டும் கேள் என கூற, உங்களுக்குத்தான் போர்க்களத்தில் ரதத்தின் சக்கரங்களை பூமியில் அழுத்தி பின் அதே வேகத்தில் மேலெழுப்பும் கலை தெரியுமல்லவா, அதை மட்டும் கற்றுக் கொடுங்கள் போதும் என்ற கோரிக்கையின்படி அக்கலையை ஸ்ரீகிருஷ்ணனுக்கு கற்றுத்தருகிறார் சல்லியன். பிறகு கர்ணனுக்கு சாரதியாக சல்லியனும் அர்ஜுனனுக்கு சாரதியாக கிருஷ்ணனும் பொறுப்பு ஏற்க, போர்க்களத்தில் கர்ணன் நாகாஸ்திரத்தை பிரயோகிக்கும்போது அர்ஜுனனின் தலைக்கு குறிவைத்ததைக் கண்ட சல்லியன் தேரின் சக்கரங்களை பூமிக்கு அழுத்தி அதே வேகத்தில் மேலேற்றும் கலையை கிருஷ்ணனுக்கு கற்றுக் கொடுத்ததை ஞாபகத்தில் கொண்டு நெஞ்சுக்கு குறிவைக்கச் சொல்லிய போதும் தன் போர் திறமையில் உள்ள நம்பிக்கையின்படி தலைக்கே குறிவைக்க கிருஷ்ணரின் சூழ்ச்சியால் கிரீடத்தை மட்டும் தட்டி சென்றது நாகாஸ்திரம். மீண்டும் ஒருமுறை பிரயோகிக்கச் சொன்னபோது தன் தாய்க்கு கொடுத்த வாக்குறுதிப்படி மறுமுறை நாகாஸ்திரத்தை ஏவாமல் மறுத்த கர்ணன் அர்ஜுனனாலும் சல்லியன் தர்மராலும் போரில் வதம் செய்யப்படுகிறார்கள். எனவே
ஆன்மீக சகோதர சகோதரிகள் ஆன்மீக வாழ்வில் முன்னேறுவதற்காக உணவின் மகிமைகளை நன்கு அறிந்து சாத்வீகமான கடவுளுக்கு அல்லது இறைத்தந்தை சுய்பிதாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிரசாதம் போன்ற உணர்வுகளையே அதாவது ஆத்ம முன்னேற்றத்திற்காக உடலுக்கு நல் ஆரோக்கியம் தரும் சாத்வீகமான தானியங்கள், கொட்டை பருப்புகள், பழங்கள், காய்கறி, கீரைகள் இவைகளை இயற்கையான முறையிலோ அல்லது சமைத்தோ புசித்து வாழ்வில் எல்லா வளமும் பெற்று இனிது வாழ்வோம் என கூறி அதற்கடுத்து தீய நட்பின் விளைவாக வரும் விளைவுகள் என்னென்ன என்பதை காண உள்ளோம். அதுவரை தங்கள் அனைவருக்கும் ஓர் இனிய நமசிவாய. ஓம் சாந்தி.